அப்படியே சர்ன்னு வைகோ அண்ணாச்சி வந்தாங்க. 1998 நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. நான் இலங்கைக்கும் போயிருக்கேன், ஜெனீவாவில் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன். ஏன் நேராக போனால் நானே செம்மன் இருக்கேன், மற்றவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா நீங்கள் ஏன் தம்பி இப்படிப்பட்ட லவதி வணிகத்தை அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? எதில் அரசியல் பண்ணாமலான்னு ஒரு விவஸ்தை வேணாமா அப்படின்னு ஒரு பாடம் எடுத்தார் பாருங்க. செம்மணி புதைகுடிகளை பற்றி இப்பொழுது சில பேர் 2-3 நாட்களாக பேசுகிறார்கள். அந்த செம்மணி புதைகுடிகளை பற்றி 1998 ஆண்டு ஜெனீவாவில் மனித உரிமை கவுன்சில் தலைவரிடம் அந்த உண்மைகள் வெளியே வர வேண்டும். நீங்கள் கொசாவாவுக்கு 86 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு மண்ணிலே புதைக்கப்பட்டதை எப்படி கண்டறிவதற்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் என்ற அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு குழுவை அனுப்பி வைத்து அந்த கொசாவாவினுடைய புதைகுழிக்குள்ளே 86 பேர் புதைக்கப்பட்டிருந்தார்களே அந்த உண்மையை உலகத்துக்கு சொன்னீர்கள். அதே குழுவை இப்பொழுது ஜாஃப்ராவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய செம்மணிக்கு அனுப்புங்கள், உண்மை உலகத்துக்கு தெரியட்டும் என்று. அதே போல நான் சந்தித்த 3ஆம் நாள் அதே இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் என்ற அந்த குழுவை இலங்கை தீவில் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய செம்மணிக்கு மனித உரிமை கவுன்சில் அனுப்பி வைத்தது. பல எலும்பு கூடுகள் உள்ளே இருந்து எடுக்கப்பட்டன. ஆக நான் கூறிய குற்றச்சாட்டு உண்மை என்பதை மனித உரிமை கவுன்சில் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டது.